எங்கள் அம்மா வீட்டில் கிச்சன் வந்து ஒரு 3-4 இயர்ஸ் முன்னாடி ரினோவேட் பண்ணாங்க. அப்போது ப்ளைவுட் மேலே நானோ G5 கவுண்டர் டாப் போட்டுட்டு குவார்ட்ஸ் சிங்க் போட்டிருந்தாங்க. அப்போது அந்த ப்ளைவுட் வேலை செஞ்சவங்க வந்து ப்ராப்பரான வேலை தெரிஞ்சவங்க இல்லை. கொஞ்சம் அவசரமாக அந்த வேலையாட்களை கூப்பிட்டதுனால அவங்க வந்து கொஞ்சம் சிங்க்குக்கு கீழே ப்ராப்பர் சப்போர்ட் கொடுக்காம விட்டுட்டாங்க. அதனால் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிங்க்கோட 4 கார்னர்ஸ் இருக்கு இல்லையா, அது ஸ்ட்ரென்த் இல்லாமல் அந்த 4 கார்னருமே வந்து விரிசல் விட ஆரம்பிச்சிருச்சு கவுண்டர் டாப்பில். ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்னதாக தான் ஆரம்பிச்சிச்சு. அப்படியே ஃபுல்லாக பரவி அந்த ஸ்டோன் ஃபுல்லாமே கிராக் வந்து ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. இப்போது சின்ன சின்னதாக ஆரம்பித்து ஃபுல் ஸ்ப்ரெட் வந்துருச்சு. ஸோ அவங்களும் நிறையா எம்சியில் சிலிக்கான் பேஸ்ட்டு எல்லாமே போட்டு தான் சீல் பண்ணாங்க. ஆனால் அதை தடுக்கவே முடியல. இப்போது என்னாச்சுன்னா, அந்த கிராக் வழியாக லீக் ஆகி தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக லீக் ஆகி இந்த மாதிரி மோல்ட் அண்ட் ஃபங்கஸ் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த சிங்கில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி இறங்கி ஃபுல்லாக அப்படியே மாய்ஸ்சராக ஆகிடுச்சு இந்த இடமே. இந்த டோர் வேறு க்ளோஸ் ஆகிருக்கிறதுனால ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு இந்த இடம். இப்போ நாங்கள் வந்து இதை க்ளீன் பண்ண போகிறோம். க்ளீன் பண்ணிவிட்டு நான் காட்டுறேன். இப்போ அதே மாதிரி நான் உள்ளே சொல்லியிருப்பேன், இந்த கிச்சன் சிங்க் கீழே டஸ்ட்பின்லாம் வந்து ஃபிட் பண்ணாதீங்கன்னு ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஏன்னா அது ஃபுல்லாமே ரஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ இது முழுக்க முழுக்க ப்ளைவுட்காரங்க மேலே தான் தப்பு. கவுண்டர் டாப் மேலேயோ சிங்க் மேலேயோ எந்த ப்ராப்ளமும் கிடையாது. அவங்க ப்ராப்பராக வந்து ஒர்க் பண்ணல. அதனால தான் இந்த ஸ்ட்ரென்த் இல்லாமல் இந்த மாதிரி கிராக் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஹேண்டில் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து G ப்ரொஃபைல் இல்லை கோலா ப்ரொஃபைல் இல்லைனாட்டி நான் ஒரு ஹேண்டில் இப்போது இந்த ஃபோட்டோவில் அட்டாச் பண்ணுறேன். இந்த மாதிரி கொடுக்க பாருங்கள். இந்த மாதிரி SS ஹேண்டில்லாம் கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, நம்ம ஈரத்தோடு துறப்போம் இல்லையா, அதனால் வந்து துருவாயிடுது. இது வந்து அடிக்கடி துடைக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ துடைச்சாலுமே துருவாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் ஹேண்டில்ஸ் போடும்போது அந்த மாதிரி ப்ராப்பராக பார்த்து வாங்கிக்கோங்க. ஸோ அடுத்த மிஸ்டேக் பார்த்தீங்கன்னா, அடுப்புக்கு மேலே ஜன்னல் போடவே போடாதீங்க புதுசாக கட்டுறவங்க. அப்படியே இது சிங்க்கு பக்கம் தள்ளிடுங்க. சிங்க்குக்கு மேலே ஜன்னல் வச்சுட்டு அடுப்புக்கு மேலே செவுரில் வந்து டைல்ஸ் போட்டுருங்க. ஸோ அடுத்து வந்து இந்த மாதிரி ப்ளைவுட் ட்ராயர் ஃபுல்லாமே ப்ளைவுட்டில் போட்டிருக்காங்க. இதுக்கு பதிலாக வந்து நம்ம டேண்டம் பாக்ஸ் போட்டால் நல்ல வெயிட் வந்து தாங்கும். இது சிலப்போ என்ன ஆகுதுன்னா, தன்னால் அதுவே வந்து ஓப்பன் ஆகிக்கும். ஸோ நான் சஜஸ்ட் பண்ணுறது என்னென்னா, நீங்கள் டெய்லி அடிக்கடி எடுக்கிறீங்க இல்லையா, ஒரு 3 ட்ராயர்லேருந்து தான் அடிக்கடி எடுப்பீங்க. குக்கரு, இந்த மாதிரி கரண்டி, இந்த மாதிரி சின்ன சின்ன பவுல், அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே ஒரு 3-4 ட்ராயருக்கு மட்டும் நீங்கள் வந்து டேண்டம் போட்டுட்டிங்கன்னா அது உங்களுக்கு நல்ல வெயிட்டு தாங்கும். ட்ராயர் வந்து லூஸ் ஆகி வெளியே வராது. அப்படி இல்லை, அது பட்ஜெட் ரொம்ப ஜாஸ்தியாக போகுது அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் வந்து SS பேஸ்கெட்டில் பிராண்டடாக வாங்கணும். வேறு ஏதாவது நார்மல் SS பேஸ்கெட் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக துரு பிடிச்சிரும். இப்போ நான் வந்து ஸ்லீக் பிராண்ட் ஏஷியன் பெயிண்ட்ஸ்லேருந்து யூஸ் பண்ணேன். அது துருவே பிடிக்கல, ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்கள் வந்து அது கூட ட்ரை பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, அடுப்புக்கு மேலே இருக்க செவரில் மட்டும் ஃபுல்லாக சீலிங் வரைக்கும் டைல்ஸ் போட்டுருங்க. இப்போ இவங்க ஒரு 4-5 அடிக்கு போட்டிருக்காங்க. பட் ஆனால் அது பத்தலை. அதுக்கு மேலேயும் வந்து எண்ணெய் ஃபுல்லாக ஸ்பில் ஆகிருக்கு. அதனால் முடிஞ்ச அளவுக்கு சீலிங் வரைக்கும் நீங்கள் டைல்ஸ் போட்டுட்டிங்கன்னா மெயின்டெனன்ஸ்க்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் நான் என்னோடய ஓல்டு கிச்சன் வீடியோலேயே சொல்லியிருப்பேன். நான் ஒரு சாம்பிள் அவேர்னஸ்க்காக தான் காட்டுறேன். ஸோ இப்போதைக்கு இது வந்து க்ளீன் பண்ணியாச்சு. டெம்ப்ரரியாக இப்போ வந்து சீலண்ட் தான் போட்டு அடைக்கணும். எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த இடத்துல ஸ்டோனே ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஆள் செலக்ட் பண்ணும்போது பார்த்து செலக்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம எவ்வளோ காஸ்ட்லியாக எல்லாமே வாங்குகிறோம். ஆனால் சில பேர் பண்ணுற தப்புனால, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாததுனால இந்த மாதிரி ஆகிடுது. ஸோ நீங்கள் வந்து இது எதுக்காக இந்த வீடியோ போடுறேன்னா, இந்த மாதிரி உங்கள் வீட்டில் நடக்கக்கூடாதுன்ற அவேர்னஸ்க்காக தான். ஸோ சிங்கை சுற்றி தண்ணி உள்ளே போகிறது வந்து காமனாக நடக்கிற ப்ராப்ளம் தான். அது எம்சிலோ இல்லை சீலண்ட்டோ போட்டு லாக் பண்ணிக்கலாம். ஆனால் இதுவே வந்து கான்க்ரீட் போட்டிருந்தா இந்த ஸ்ட்ரென்த் இல்லாமல் இந்த ஸ்டோன் வந்து கிராக் ஆகிருக்க வாய்ப்பு இருந்திருக்காது. அதுக்காக ப்ளைவுட் போடுறது வந்து தப்புன்னு சொல்ல வரல. ப்ளைவுட் போட்டிருந்தாலுமே ஒர்க்மேன்ஷிப் வந்து நல்லா இருந்திருக்கணும். கரெக்டான ப்ளைவுட் இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த ப்ராப்ளமை வந்து அவாய்ட் பண்ணியிருந்திருக்கலாம். வேலை தெரியாதவங்க வந்து அவசரமாக பண்ணதுனால தான் இந்த ப்ராப்ளம்ன்றதை நான் சொல்ல வரேன். இந்த மாதிரி ஹேண்டில்ஸுமே வந்து நம்ம நிற்கும்போது இடிக்கும், இல்லை ஸ்க்ரூ லூஸ் ஆகிடும். ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி ஹேண்டில் ட்ராக்கு மேலே போகிற ஹேண்டில் இந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி கோலா ப்ரொஃபைல்னு சொல்லுவாங்க, இது யூஸ் பண்ணிக்கலாம்.
இது வந்து ஜி ப்ரொஃபைல். இது மோஸ்ட் காமன். எக்கனாமிக்கலாகவும் இருக்கும், பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். இதில் ஒன்றே ஒன்று என்னென்னா 2 சைடும் என் கேப் போட்டுருங்க. இல்லைனா நம்ம ட்ரெஸ்ஸு வந்து ஓரத்தில் மாட்டிட்டு இழுத்துக்கும், இல்லைனா கை கூட ஸ்க்ராட்ச் ஆகும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு கிச்சன் செய்கிறதுக்கு முன்னாடி ஹேண்டில் செலக்ட் பண்ணிடணும். அப்போனா தான் உங்களுக்கு வந்து அதுக்கேற்ற மாதிரி அவங்க ட்ரா பண்ணுவாங்க. இப்போ கோலா ப்ரொஃபைல்னால் அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணுவாங்க. ஜி ப்ரொஃபைல்னால் அதுக்கேற்ற மாதிரி ட்ராவில் ஃபிட் பண்ணுவாங்க. மேலே புல் பண்ணுற ஹேண்டில்னால் அதுக்கேற்ற மாதிரி ஃபிட் பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டே வந்து நீங்கள் ஹேண்டில் செலக்ட் பண்ணிவிடுங்க. ஸோ நீங்கள் உங்கள் கிச்சன் பண்ணும்போது நிறையா டைம் எடுத்து நல்ல மெட்டீரியலாக சூஸ் பண்ணி நல்ல லேபராக கொடுக்கணும். இருக்கிறதுலே அதுதான் இம்பார்ட்டண்ட்டு. நல்ல வேலை தெரிஞ்சவங்களாக கொடுங்க. ஸோ நிறையா டைம் எடுத்து எஃபிஷியண்ட்டாக டிசைன் பண்ணுங்கள். என்னோட ஏற்கனவே பழைய கிச்சனில் பண்ண மிஸ்டேக்ஸ் எல்லாம் நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அது இதில் லிங்க் பண்ணுறேன். அந்த வீடியோவும் பாருங்கள், ஒரு ஐடியா கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.